26 வருஷமா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் ஏறி நான் அரசியலுக்கு வருது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருட்டுலாம் இருக்குல்ல, வேற லெவல். செத்தா வீரனை தான் சாகணும், யுத்தம் செய்யாம போட்டு என்ன கோழன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன், இப்ப அம்பு விடுறது மட்டும்தான் பாக்கி. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன், இப்ப அம்பு விடுறது மட்டும்தான் பாக்கி. அதெல்லாம் விட தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் போட்டி அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, பயங்கரம். அதெல்லாம் இதுல ஹைலைட்டே இந்த பேரை தான். அரசியல் கெட்டு போச்சு, ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு, இந்த நேரத்துல இந்த முடிவை நான் எடுக்கலன்னா என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய எந்த முயற்சியும் எடுக்கலன்ற குற்ற உணர்ச்சி சாகிற வரைக்கும் என்ன தொடரும்னாரு. இப்ப அந்த குற்ற உணர்ச்சி எந்த பீரோல பூட்டி வச்சிருக்கிறாருன்னு தான் தெரியல. தமிழக மக்களுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வார்த்தையில இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு அவரு தான் சொன்னார். அரசியல் மாற்றம் காலத்தின் கட்டாயம், இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, இதுவும் அவர் சொன்னார். அதுல ஒரு அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தை சிஸ்டம் கெட்டு போய் கிடைக்க, சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்றதா தெரியல. இப்போ எந்த சர்வீஸ் மேன் வந்து அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி விட்டாரு அப்படின்னு தெரியல. இதுல வர தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை, வெற்றிடம் இருக்கு, தமிழ்நாட்டு மாற்றத்துக்கான நேரம் இது, மாத்துறோம், எல்லாத்தையும் மாத்துறோம், சிஸ்டத்தை மாத்துறோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துறோன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டேன். நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன், நீ அம்பு விடுறதுதான் பாக்கி. அவ்வளவு நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கலைங்கிற குற்ற உணர்வு என்னை சாகர வரைக்கும் என்னை தோறுக்கு. நான் எப்போவுமே இது வந்து அந்த சிங்கப்பூரில் வந்து உடம்பு சரியில்லாமல் வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய வேண்டுதல், அதில் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்தேன் நான். இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனால் கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் என்றைக்குமே தவற மாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம். அது காலத்தின் தேவை, ரொம்ப முக்கியம். இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. நான் வந்து இந்த நடக்கிற இந்த பாதையில் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலையெழுத்தம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தலையெழுத்து இருக்கு.